வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்இஓ எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வெப்சைட்ஸ் நம்ம இப்போ இந்த பேஜ் எடுத்துக்கோம், இந்த பிளாக் சைட்ஸ் ஓகேங்களா. இந்த பிளாகோட பேஜை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கூகுள் ரிச் ரிசல்ட் அப்படின்னு இப்போ இது பார்த்திங்கன்னா கூகுள் ரிச் ரிசல்ட்டுக்கான ஒரு சைட்ஸ். இதில் நம்ம இந்த யூஆர்எல்லை டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த யூஆர்எல் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இந்த யூஆர்எல் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, இந்த வெப்சைட் எந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்குது, கூகுளோட சர்ச் இன்ஜினுக்கு புரிகின்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கான தான் இந்த வேலிட் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட பிளாக் வந்து இதில் வந்து எஃப்ஏக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது, இதில் சைட்லிங் சர்ச் பாக்ஸ் இருக்குது, இதில் ஒரு வீடியோ இருக்குது. அப்போ இந்த 7 வேலிட் ஐட்டம்ஸ் டிடெக்டட் அப்படின்னு சொல்லுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஓகேங்களா. கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்செப்ட் பண்ணிடுச்சு. இந்த யூஆர்எல் ஓகேங்களா, இந்த லிங்க்கோட யூஆர்எல் அக்செப்ட் ஆகிடுச்சு, கூகுள் ஏற்றுக்கொண்டுருச்சு. ஒரு இணையதளம் கூகுளோட சர்ச் இன்ஜினுக்கு புரிகின்ற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருந்துச்சுன்னா, டெவலப் பண்ணிருந்துச்சுன்னா அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் காரணம், அதுவும் ஒரு எஸ்இஓ வேலை செய்வதற்கான ஒரு முக்கிய காரணம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா, அது மட்டும் நடந்தால் போதுமா அப்படின்னு மட்டும் கிடையாது. நம்ம ஒரு வேலிடான கீவேர்ட்ஸோட இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து வேல்யூவோட இப்போ ஏன்னா எஸ்இஎம் ரஷ் அப்படின்னு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கீவேர்ட் சர்ச் இன்ஜின் டூல்ஸ். இதில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஹை வால்யூம் உள்ள கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸுக்கான டைட்டிலை க்ரியேட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணி, ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி, அந்த பேஜை நம்ம சரியான முறையில் கட்டமைத்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான எஸ்இஓ ஒர்க் ஓகேங்களா. அதன் மூலியமாக அந்த பேஜ் வந்து ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது 1 மாதத்துலேருந்து 2 மாதங்கள் எடுத்துக்கலாம் ஒரு புதிய பேஜ் ரேங்க் ஆகுறதுக்கு. சில நேரங்களில் 3 மாதங்கள் 6 மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும். இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த டேபிள் கண்டென்ட் அப்படின்னு ஒரு இந்த பிளாகில் என்னென்ன இருக்குது டேபிள் கண்டென்ட். இதில் ஒரு வீடியோ இருக்குது, எஸ்இஓனா என்ன அதை பற்றின ஒரு வீடியோ இருக்குது. எஃப்ஏக்யூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அதுவும் இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த முறையில் இந்த இணையதளம் கட்டமைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே தான் அந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்கள் இணையதளம் ரேங்க் ஆகும். நன்றி, வாழ்க வளமுடன். உங்களுடைய இணையதளத்துக்கு எஸ்இஓ ஒர்க் செய்யணும்னா திருச்சி வெப் டிசைன் கம்பெனி.com டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் தொடர்பு கொண்டுக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.